வெல்கம் பேக் டு சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அக்கா புது கார் எடுத்திருந்தாங்க. அந்த வீடியோ தான் இதில் ஃபுல்லாக அப்லோட் பண்ணுறேன். கோவிலுக்கு போய் நல்லா பூஜை போட்டுட்டு புது கார் எடுத்துகிட்டு போய் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. இப்போ தான் அக்கா கல்யாணம் ஆச்சு. அப்போ தான் புதுசாக நாங்கள் கார் எடுத்தோம். அதுக்கப்புறம் இப்போ அக்கா ஈரோட்லேருந்து இங்கே வந்துட்டு போகிறதுக்கு அடிக்கடி ட்ரெயினில் பஸ்லலாம் வர முடியல. ரொம்ப லாங் ட்ராவலாக இருக்குது கும்பகோணம் டு ஈரோடு. அதனால் புது கார் வந்து எடுத்தாச்சு. 5 சீட்டர் கார் நிசான் மேக்னைட்டில் அசண்டா அப்படிங்கிறது தான் வந்து எடுத்திருந்தோம். இந்த ஷோரூம் பார்த்திங்கன்னா ஈரோட்டில் இருக்குது. அங்கே தான் நாங்கள் எடுத்தோம். மாமா போய் தம்பி அழைச்சிட்டு வந்துட்டாங்க. முத நாளே நானும் மாமா பையனும் போயிட்டோம். அதுக்கப்புறம் மறுநாள் தம்பி வந்தான். தம்பியை டேரெக்டாக ஷோரூமே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் கார்லாம் எடுத்துகிட்டு கோவிலுக்கு போனோம். நம்ம ஈரோட்டில் பார்த்திங்கன்னா திண்டல் முருகன் கோயில் இருக்குது. அங்கே தான் போய் காரை வந்து பூஜை போட்டுட்டு வந்தோம். கார் எடுக்கக்குள்ளே என்ன தான் நம்ம புது கார் ஃபஸ்ட் டைம் எடுக்கக்குள்ள நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக கை தட்டிக்கிட்டு வீடியோலாம் எடுத்துக்கிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அக்காவோட கார் நம்ம கார் மாதிரி தானே, ரொம்ப எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். புதுசாக ஒரு பொருள் வாங்கக்குள்ளே எல்லாமே இனிமேலுக்கு சேரணும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நல்லபடியாக எல்லாமே எடுத்துக்கிட்டு வந்தோம். அப்புறம் அக்கா மாமா எல்லோரும் கார்லாம் ஓப்பன் பண்ணி கீழே வாங்கிக்கிட்டு கிளம்பி திண்டல் முருகன் கோயிலுக்கு போனோம். அங்கே போயிட்டு கீழே வந்து பூஜை போடுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம். அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு காரெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் அப்படியே நைட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. 8 o'clock ஆயிடுச்சு அங்கேருந்து எடுத்துக்கிட்டு வரத்துக்கே. அதுக்கப்புறம் ஹோட்டல் போய் சாப்பிட்டுட்டு அக்காவோட ட்ரீட் எல்லாம் முடிச்சுட்டு நல்லபடியாக வீட்டுக்கும் வந்தாச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு காரும். 5 சீட்டர் கார் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வாங்கி பாருங்கள், நல்லாயிருக்கு. பின்னாடி பார்த்திங்கன்னா 3 பேர் உட்காந்துக்கலாம். டிரைவர் சீட்டில் ஒருத்தர், பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துக்கலாம். ரொம்ப பாடியாக இருந்தாங்க. கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பின் சீட்டில் 2 பேர் உட்காந்துக்கலாம். யாராவது சின்ன பசங்க இருந்தால் பின்னாடி உட்கார வச்சுக்கலாம். அக்கா மாமா மட்டும்தானே வந்துட்டு அடிக்கடி போக போகிறாங்க. அதனால அவங்களுக்கு இந்த 5 சீட்டர் கார் வந்து ஓகே. நாங்கள் அந்த மாதிரி ஈரோடு போயிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து வந்து ரயில்வே ஸ்டேஷனில் பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு எங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இப்போ வாங்கணும். அக்கா கல்யாணம் ஆகி அடுத்தது வந்து காரும் வாங்கியாச்சு. நல்லபடியாக இருக்காங்க எல்லோரும். அதுக்கப்புறம் வண்டிக்கும் மாமாவோட வண்டிக்கும் பூஜை போட்டுட்டு காருக்கும் பூஜை போட்டுட்டு நல்லபடியாக வீட்டுக்கு வந்தோம். இந்த காரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி எனக்கு அந்தளவுக்கு தெரியல. இந்த கார் தான் வாங்கியிருக்கோன்னு பேர் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க, அதில் தெரிஞ்சுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னா 5 சீட்டர் கார் வேணுன்னா இது ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கு காரு. ஈரோட்லேருந்து இப்போ கும்பகோணம் வரை நாங்கள் அதில் தான் வந்தோம் ட்ராவல் பண்ணி. என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.